இந்த வீடியோல லாட்டியம்ல ஏர்ன் பண்ண 50,000 வொர்க்ஸ வந்து எப்படி நம்ம USDC காயினுக்கு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுங்கிறத லைவா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஏதாச்சும் Q&A மாரி இருந்தா கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. நான் அடுத்த வீடியோல கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எதெல்லாம் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட்டா போட்ட லாட்டியம் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் குடுத்து அப்புறம் ஒரு சின்ன சின்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் நான் ஏர்ன் பண்ணது. பிகாஸ் நான் நிறையா வந்து இதில கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆனா இது நல்லா ஒரு ஜென்யூனான பிளாட்ஃபார்ம் தான். மத்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளா வந்து வாலெட்டுக்கு வந்து போயிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எஸ்டிமேட் பேலன்ஸ் வந்து $54.54 இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட் வீடியோ போடும்போது லெஃப்ட் சைட்ல டாப்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏர்ன் பண்ணது வந்து 50,000 வொர்க்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறது வந்து $47.50 வொர்க் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இதுலேயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனா நான் இத பத்தி சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்ல லாட்டியம் வீடியோ போட்டம்போது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 5% ஃபீஸ் வந்து பிடிப்பாங்க. நம்ப ஒரு ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா, அதில வந்து 5%க்கான ஃபீஸ் பிடிப்பாங்க. பிகாஸ் நம்ம வந்து $12க்கான வெரிஃபிகேஷன்ல தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 5% ஃபீஸ் பிடிப்பாங்க. ஒருவேளை நம்ம வந்து ப்ரோல இருந்திருந்தோம் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கிடையாது. ஸோ அந்த ஃபீஸ் போக எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, $47.50. இப்ப கேட்கலாம் நம்ம அப்போ ஃபைவரு அப்பர்க்கெல்லாம் பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. ஃபைவரும் அப்பர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு $1000 வந்து ஏர்ன் பண்றோம் அப்படின்னா, அதில வந்து ஒவ்வொரு டாலருக்கும் வந்து ஒரு ஒவ்வொரு டாலர் வந்து ஃபீஸா பிடிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து $200 வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 0.05 சென்ட்ஸ் வந்து இந்தியன் டாக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, அது பிடிப்பாங்க. ஸோ டாக்ஸ்க்காக வந்து 0.05 சென்ட்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் போக எனக்கு தெரிஞ்சு $795 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பட் ஆனா இதில வந்து அப்படி கிடையாது. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றம்போது 5% ஃபீஸ் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்றம்போது ஒரு $5 USDC இல்லன்னா அந்தந்த கிரிப்டோ ஆல்ட் காயின்ஸுக்கு தகுந்த மாரி, இல்லன்னா ஸ்டேபிள் காயின்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஃபீஸ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து புடிப்பாங்க. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி $5.50. ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே இருந்த வொர்க்ஸ வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தேன். பட் லைவா உங்களுக்கு வந்து காட்டாததுனால, அதுக்குன்னு ஒரு தனியா வீடியோ போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நெறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வொர்க்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் 25 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோ போட்டது வந்து நீங்க தேடுறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஒரு தனி வீடியோவா இருந்தா ஒரு கான்டென்ட்டாவும் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது வொர்க்ல ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட் ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொர்க் டூ USDC அந்த பேர்ல தான் நம்மளால வந்து ட்ரேடும் சரி, எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இத வந்து சிம்பிளா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேர நீங்க கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, கீழ டிராக் பண்ணாலும் சரி, பண்ணாலும் சரி, இங்க செல் வொர்க்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, அ இந்த லிமிட் அப்படிங்கிறது அதாவது நீங்க ட்ரேட் பண்ண வேணாம். ஓகேவா? ஏன்னா ட்ரேட் பண்றதுங்கிறது ஒரு வேளை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வரும்போது நீங்க க்ளோஸ் அவுட் குடுத்துட்டு வந்தாலும் சரி. ஏன்னா இதில வந்து இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் இல்ல. இந்த க்ளோஸ் அவுட் குடுக்குற ஆப்ஷனே இல்ல. நான் கான்டாக்ட் பண்ணும்போதும் இன்னும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இன்னுமே கூட வரல. ஸோ அதனால டைரக்ட்டா மார்க்கெட்டுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்ட்டா நம்ம வந்து வொர்க்ஸ் டூ USDC வந்து டைரக்ட்டா மார்க்கெட்லயே செல் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிற மாரி கிளிக் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ட. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லிமிட்டுங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க மார்க்கெட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸுங்கிறது $47.50 இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல வந்து காட்டுது. ஸோ இப்போ அமௌண்ட் டூ செல் எதில போடணும் அப்படின்னா, வொர்க்ஸ்ல வந்து போடணும். ஸோ 47,500 வொர்க்ஸ நம்ம வந்து இங்க போடணும். ஸோ போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஃபீ வந்து 0.1% வந்து ஃபீ பிடிக்கிறாங்க. ஸோ இதில வந்து அவ்வளோ பெருசாலாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப செல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழ. ஸோ அத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அமௌண்ட் டு செல் வந்து பார்த்தீங்கன்னா 47,500 அப்புறம் உங்களுடைய ஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு வரக்கூடியது வந்து 47.5475 வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது USDC காயின்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்ம் செல் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிறலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஐ மீன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாலெட்ட கிளிக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, USDC காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அப்டேட் ஆயிருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறது $52.93.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் Wazirx தான் சென்ட் பண்ண போறேன். பிகாஸ் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் ஸ்விட்ச் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதுக்காகன்னா, அதில வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமமா ஒரு ₹100 என்னமோ இருந்தா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். 100 200 என்னமோ இருந்தா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா இந்த Wazirxலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்மகிட்ட ₹1000 சம்திங் வந்து இருந்தா மட்டும் தான் வித்ட்ரா பண்ண விடுவாங்கன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனா இந்த காயின் DSCXஆ இருக்கட்டும், இல்லன்னா காயின் ஸ்விட்ச்சா இருக்கட்டும், அதில பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ சில ஆல்ட் காயின்ஸா இருக்கட்டும், இல்லன்னா ஸ்டேபிள் காயின்ஸா இருக்கட்டும், ஏன் பிட்காயின கூட ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிள் பண்ணிருவாங்க. சென்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், டிசேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த புரோக்கரேஜ்லாம் எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய 2டே 2 சான்ஸ். அதாவது எனக்கு இருக்கிறது, ஒண்ணு Wazirx நம்ம இந்தியன் புரோக்கரேஜ் தான் நெனைக்கிறேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குளோபலான Binance இல்லன்னா Coinbase. ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் வித்ட்ரா பண்ண போறேன் Wazirxல. ஸோ இப்போ USDC காயின்ல வந்து வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Wazirxல போயிட்டு எப்படி நாம அ அந்த வாலெட் அட்ரஸ் வந்து காப்பி பண்றதுங்கிறத வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் காப்பி பண்ணி வந்து இங்க பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு USDC காயின் எவ்வளோ ருப்பீஸ்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹79.55 பைசா. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டேபிள் காயினுங்கிறது அதிகமா நம்மளுக்கு வந்து அள்ளி அள்ளி குடுத்துறாது. மினிமம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 பைசா இல்லன்னா ஒரு ரூ. 1 மேக்ஸிமம் ரூ. 1 வரைக்கும் இன்க்ரீஸும் ஆகும். அதேமாதிரி டிக்ரீஸ் ஆகும்போது ரூ. 2 இல்லன்னா ரூ. 1, 50 பைசா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டேபிள் காயின் வந்து நம்ம சொல்றது. ஸோ இப்போ சிம்பிளா நம்ம வந்து லாஸ்ட்டா இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து போயிரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து அதே சர்ச் இன்ஜின் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து USDCன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த மாரி வந்துரும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் வித்ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷன். அதில டெபாசிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலேயே ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து குடுத்துருக்காங்க. ப்ளீஸ் என்ஷூர் டூ செலக்ட் எத்தீரம் அதாவது ERC20 நெட்வொர்க் அட் சென்டர்ஸ் வாலெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தா மட்டும் நீங்க வந்து சென்டர் செலக்ட் அதில அந்த மாரி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நீங்க தப்பா சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில டெபாசிட் ஆகலன்னா எங்கள வந்து நீங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாரி கீழ டிஸ்க்ளைமர்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளா வந்து இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அட்ரஸ் வந்து காப்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணிறலாம். ஸோ இங்க வாலெட் அட்ரஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிறலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நம்ம வித்ட்ரா பண்ண போறோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 52 USDCலேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 52.93 சென்ட்ஸ் இருந்து இருக்குது. ஸோ நான் அதனால டோட்டலா எல்லாமே வித்ட்ரா பண்ணிக்க போறேன். 52.93 சென்ட்ஸ். ஸோ இப்போ எனக்கு கிடைக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5% ஃபீஸ் போக ஐ மீன் 5 USDC காயின் வந்து புடிச்சிருவாங்க. இத நம்ம வித்ட்ரா பண்ணும்போது 47 USDC காயின் 0.93 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதில வந்து மினிமம் ஐ மீன் எத்தன நாளா நம்மளுடைய வாலெட்டுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஸோ வித்ட்ரா பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லாட்டியம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்றது. இவ்வளோ அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ரா பண்றது. ஸோ இப்போ வித்ட்ராங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து அட்ரஸ் அந்த எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கேட்டு கன்ஃபர்ம் வித்ட்ராவல் அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ கன்ஃபர்ம் வித்ட்ராவல். ஸோ இப்போ கன்ஃபர்ம் குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மெயிலும் வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட செக்கிங்ன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்ல செக்கிங் முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆயிரும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா டைரக்ட்டா Wazirxல வித்ட்ரா ஆயிடுச்சா? இல்லன்னா அதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் இந்த மாரி டைம் கேட்குறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு கண்டிப்பா அது வந்து அப்டேட்டா தெரிஞ்சிரும். ஸோ மெயில்லயே வந்து குடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாரி வாலெட் அட்ரஸ்க்கு வந்து நாங்க இது பண்ணிட்டோம். இன்னும் 24 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து எத டிபெண்ட் பண்ணி டைம் எடுத்துக்கும் அப்படின்னா, பிளாக் செயின்ஸ் டிராஃபிக்க பொறுத்து தான் வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Wazirxல போயிட்டு செக் பண்ணி பார்த்துரலாம். ஸோ இன்னும் எதுவும் டிரான்சாக்ஷன்ல ப்ராசஸிங்னு வந்திருக்குது. ஸோ ப்ராசஸிங் டெபாசிட். ஸோ ரெஃபரன்ஸ் ஐடி, அமௌண்ட்டு, ப்ராசஸிங், அப்புறம் என்னுடைய டிரான்சாக்ஷன் ஐடி. ஸோ டைம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு Wazirxல. ஸோ இன்னும் அந்த அவங்க சொன்ன மாரி அந்த பிளாக் செயின் டிராஃபிக் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிரையாரிட்டி தகுந்த மாரி தான் நமக்கு வந்து டெபாசிட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாரி தான். ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அந்த இந்த USDCல வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் இல்லைனா வித்ட்ராலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு அனுப்பணுமோ அந்த மாரி அனுப்புவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மேபி சீக்கிரம் வந்துரும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஈத்தர் ஸ்கேன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் எல்லா ட்ரான்சாக்ஷனும் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன், லாட்டியம்ல இருந்து. ஸோ ஓவர்வியூவா பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில முக்கியமா நான் சொல்ல வந்ததுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 0.0018 எதீரியம் வந்து புடிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட $3.44 வந்து ஃபீஸா வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஈத்தர் ஸ்கேன் மூலியமா நடக்கிறதுனாலன்னு நெனைக்கிறேன். ஸோ இத டீட்டெயில்டா நம்ம வந்து சர்ச் பண்ண பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிரும். அண்ட் இவ்வளோதாங்க. இந்த மாரி சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாட்டியம்ல போயிட்டு ஈஸியா மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு, நம்ம வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, USDCல இருந்து நம்ம Wazirxக்கு வந்து ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வொர்க்ஸ் போயிட்டு நம்ம மார்க்கெட்ல டைரக்ட்டா செல் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் அண்ட் இங்கேருந்து உங்களுடைய கிரிப்டோ வாலெட் ஐ மீன் நெறைய புரோக்கரேஜஸ் எல்லாம் இருக்குது. நீங்க எதுலலாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் Wazirx உடைய லிங்க்கும் குடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அதில கூட நீங்க வந்து கேஒய்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சைன் அப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த அமௌண்ட் வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் ஒரு ஃபோட்டோ மாரி போட்டு அப்டேட் பண்றேன். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.